மதுரை சோலைமலை மற்றும் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில்களில் நடந்த கும்பாபிஷேகத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு களித்து தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலை மீதுள்ள முருகனின் அறுபடை வீடுகளில் 6ஆம் படை வீடான சோலைமலை முருகன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் நடந்தது. கடந்த 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது நடந்த கும்பாபிஷேகத்தை காண மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர். கடந்த 2ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடந்து முடிந்ததை தொடர்ந்து ஞாயிறன்று நடந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு ரசித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வழிவிடு முருகன் கோவிலிலும் ஞாயிறன்று கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ராமநாத வழிவிடு சுப்பிரமணிய ஆலயம் 100 ஆண்டு பழமை பெற்றது. அந்த பழமை பெற்ற இந்த வழிவிடு சுப்பிரமணிய ஆலயத்தில் கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது இன்றைய தினம் நல்லதொரு முறையில் நடைபெற்றது என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு வழிவிடு முருகனின் 200 கும்பாபிஷேகம் 6ஆம் தேதி முதல் ஆரம்பித்து இன்றைய தினம் சிறப்பான முறையில் கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது. எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற வழிவிடு முருகனை வேண்டி விடைபெறுகிறேன். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை காண திரண்டிருந்தனர். அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.